ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சாதம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும். நான் இப்போ சொல்கிற சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறாந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். கூடவே தோல் உரித்து முழுசாக ஒரு 10-15 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா முழுமையாக நமக்கு வதங்கி வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை முதல்ல வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி ரொம்ப கலர் மாதிரி வரணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாலே போதும். இது கூட 2 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் இன்றைக்கி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளியை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதோட பச்சை வாசனை போக நல்லா கொதித்து இது வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லாவே வதங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு வதங்கி மேலே எவ்வளோ அழகாக நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே நிற்கிது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி பேஸ்ட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்ததான் இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் எதுவும் இருக்காது, ஆனால் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலே காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் 3 முருங்கைக்காயை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக் ஷேப்பில் நடுவில் கட் பண்ணிவிட்டு இப்போ முழுசாகவே அப்படியே கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி நீங்கள் முழுசாக எக் ஷேப்பில் நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறாந்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயை நல்லா குழம்போடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த குழம்பு நல்லா இந்த காயில் சார்ந்து இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டு பார்த்தோன்னா
முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடும். காய் வந்து இப்போ அரை வேக்காட்டு அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இப்போ இந்த புளியோட நல்லா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இந்த புளியை கரைச்சிட்டு நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ புளி கரைசல் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் நல்லா குழம்பு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த குழம்ப கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா முழுமையாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். புளிக்கரைசல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்போட டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். இப்போ கடைசியாக ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. சில பேர் கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்து கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறதுல விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்க்கலை. தேங்காய் சேர்க்கலைனாலும் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.